வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. விரைவில் சட்டப்பேரவை தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானங்களை இந்த மாநாட்டின் மூலம் நிறைவேற்ற இருக்கிறது. அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்று வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பின்னர் பல தலைவர்கள் பேச இருக்கிற நிலையில் நான் நெடுநேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நெருக்கடிகளையும் சவால்களையும் சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் உண்டு. இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும். இந்த கூட்டணி வெற்றிகரமாக பயணித்து விடக் கூடாது. இந்த கூட்டணி வலிமையோடு இயங்கக்கூடாது. இந்த கூட்டணியின் வாக்கு வங்கிகள் ஒருங்கே திரண்டுவிடக் கூடாது என்றெல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு சனாதன சக்திகள், அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் பல்வேறு முயற்சிகளை, பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. வதந்திகளை பரப்புகிறார்கள், அவதூறுகளை பரப்புகிறார்கள், கருத்து முரண்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ளது. அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில்தான் இங்கே இந்த மாநாட்டு தீர்மானம், அரசியல் தீர்மானம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பல தீர்மானங்கள் உள்ளன. அதிலே அரசியல் தீர்மானம் என்பது இன்றைய தமிழக அரசியல் சூழலையும் இந்திய அரசியல் சூழலையும் சனாதன சக்திகளின் செயற்பாடுகளையும் அவர்களின் மக்கள் விரோத செயல் திட்டங்களையும் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆகவே அவர்களை எல்லாம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அம்பலப்படுத்தியாக வேண்டும், தோலுரித்தாக வேண்டும், முகத்திரையை கிழித்தாக வேண்டும். அவர்களை அடிக்கிற அடியில் தமிழ்நாடு பக்கமே தலை வைத்து படுக்க கூடாது என்கிற வகையில் விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால். தமிழ்நாடு பக்கமே தலை வைத்து படுக்க கூடாது. சனாதனிகளுக்கு, சங்பரிவார் கும்பலுக்கு தமிழ்நாட்டில் இனி வேலை இல்லை என்கிற அளவுக்கு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏதோ தேர்தலில் ஆதாயம் தேட வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டும் அவர்கள் செயல்படக்கூடியவர்கள் அல்ல. அரசியல் கட்சி என்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டும், தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற வேண்டும், அதுவும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்புதான். ஆனால் பாஜக அப்படி அல்ல. சராசரியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சி அல்ல. RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் பிரிவுதான் பாஜக. பாரதிய ஜனதாவின் அத்தனை செயல் திட்டங்களையும் தீர்மானிப்பது RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள். அவர்கள் அகில இந்திய அளவில் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று தங்களுடைய எல்லையை தீர்மானித்துக் கொள்ளவில்லை. அனைத்து மாநிலங்களிலும் ஒரே கட்சி ஆள வேண்டும் என்பது அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்று. புதுதில்லியை மட்டும் பிஜேபி ஆண்டால் போதாது, இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சியை நிறுவ வேண்டும். ஒரே கட்சி, ஒரே ஆட்சி என்பது அவர்களின் நோக்கம்.
ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை போல ஒரே கட்சி ஒரே ஆட்சி, மாநில கட்சிகளை வீழ்த்த வேண்டும். தேசிய கட்சிகளுள் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தையும் இல்லாது ஒழிக்க வேண்டும். இதுதான் அவர்களின் பல கனவு திட்டங்களில் ஒரு திட்டம். அதற்காக அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு செயல் திட்டத்தையும் தேர்தலுக்கு பின்பு இன்னொரு செயல் திட்டத்தையும் கையாண்டு வருகிறார்கள். எத்தகைய அநாகரிகத்தையும் அரங்கேற்றுவதற்கு கூச்சப்படுவதில்லை. அரசியல் வரலாற்றில் உலகத்தின் எந்த தேசத்திலும் இல்லாத அருவருப்பான அரங்கேற்றங்களை எல்லாம் செய்து வருகிற ஒரு கட்சி தான் பாஜக. தேர்தலுக்கு முன்பு அதிமுக போன்ற கட்சிகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் பிடித்து அவர்களின் முதுகில் சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் சமூகத்தை பிளவுபடுத்துவது, கட்சிகளை பிளவுபடுத்துவது, சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டி மக்களிடையே முரண்பாடுகளை உருவாக்குவது, இது தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பின்பு வெற்றி பெற்ற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, அவர்களை பதவி விலகச் சொல்லுவது, பிறகு இடைத்தேர்தல் நடத்தி எப்படியாவது வெற்றி பெற வைத்து ஆட்சியை கொள்ளைப்புறமாக கைப்பற்றுவது. இது எவ்வளவு கேவலமான அரசியல் அநாகரிகம் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. தமிழ்நாட்டில் காடு ஊன்ற வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். இந்தியாவில் பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கோலோச்சிய மாநிலங்களில் இன்றைக்கு அவர்கள் ஏறிட்டு இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலும் அநாகரிக அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கண்முன்னாலே பாண்டிச்சேரியில் மிக கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே கர்நாடகாவில் நடந்தது, இதுதானே மத்திய பிரதேசத்தில் நடந்தது, இதுதானே இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதானே இன்றைக்கு பாண்டிச்சேரியில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டிலும் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு அதிமுக என்கிற ஒரு கட்சியின் முதுகில் ஏறி தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதி அடிப்படையிலே மக்களை கூறு கொடுவது, ஓபிசி என்கிற அடிப்படையில் மக்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அடிப்படையில் தேசிய அளவிலே மக்கள் வலிமையாக இணைந்து விடக்கூடாது, ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற பெயரில் மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியே அணுகுகிறார்கள், தனித்தனியே சந்திக்கிறார்கள், சாதி சங்கங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், மதவெறி அமைப்புகளை நீர்விட்டு வளர்க்கிறார்கள், சமூக பிளவுகளை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். சாதியவாதிகளும் மதவாதிகளும் மிக இலகுவாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்கிறார்கள். எதையும் அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சோலோ மெஜாரிட்டி. நாடாளுமன்றத்திலே அவர்களுக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இருந்தும் கூட பல கட்சிகளுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாதவர்களுக்கு கூட மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்து அமைச்சராக்கி கூட வைத்துக் கொள்கிறார்கள். இது என்ன வெறும் தோழமைக்கு தருகிற பரிசா? இல்லை. நட்புக்கு தருகிற பரிசா? இல்லை. சாதி அடிப்படையிலே அவர்களை ஊக்கப்படுத்தி தம்மோடு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா சாதிகளுக்கும் நாங்களே பாதுகாப்பு அரண்களாக இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்ள வேண்டும். இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் திட்டமிட்டவர்கள் செய்கிற செயல் திட்டங்களுள் ஒன்று. வடநாட்டில் ராமர் ராமர் என்று பேசுவதை போல தமிழ்நாட்டிலே ஏன் ராமர் அரசியல் பேசவில்லை? முருகன் அரசியலை பேசுகிறார்கள். அயோத்தியை பற்றி இங்கே பேசினால் ஈடுபடாது. எனவே அறுவடை வீடுகளை பற்றி பேசுகிறார்கள். குரலை மேற்கோள் காட்டுகிறார், ஔவையார் பாடலை மேற்கோள் காட்டுகிறார். இதெல்லாம் தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றா? தமிழர்களை ஏமாற்றுகிற மோசடி, தமிழ் இனத்தை ஏமாற்றுகிற மோசடி, திட்டமிட்ட அரசியல் நாடகம். தமிழ் மொழி வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியை திணிக்கிறார்கள். தமிழ் என்கிற தனித்துவம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேச ஆள் இல்லாத சமஸ்கிருதத்தை ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் தேசிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
தூர்தர்ஷன் டிடி 15 நிமிடங்கள். யார் இங்கே தமிழ்நாட்டிலே சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள்? சமஸ்கிருதத்திலே செய்தி எதற்காக 15 நிமிடம் கட்டாயமாக தூர்தர்ஷனிலே சமஸ்கிருதத்தில் செய்திகளை வாசிக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? தோழர்களே, இந்தி பேசாத மாநிலங்களில் திட்டமிட்டு திணிக்கிற முயற்சியை மேற்கொண்டு வருகிற அவர்கள் தமிழ் மொழியை நேசிப்பதை போன்ற ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள். அரசியல் களத்தில் மோடியை போல ஒரு நடிகனை நாம் பார்த்துவிட முடியாது. உலக மகா நடிகை மோடி. அப்படி ஊருக்கு ஊர் போகிற இடமெல்லாம் அந்த நாட்டு மக்களின் மொழியிலே ஓரிரு வரிகளை பேசுவது, அந்த நாட்டு மக்களின் மொழியிலே ட்விட்டர் பதிவு போடுவது, அந்த நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிப்பதை போல நாடகம் ஆடுவது. ஆனால் அந்த மக்களை மெல்ல மெல்ல அவர்களின் தனித்தன்மையில் இருந்து சிதைப்பது இது அவர்களின் திட்டமிட்ட நோக்கம். 2 நோக்கங்களுக்காக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. ஒன்று கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்வது, இன்னொன்று சனாதனத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவது, சமூக நீதியை அழித்தொழிப்பது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சனாதனத்தை மீண்டும் இந்த நாட்டின், இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டமாக நிலைநாட்டுவது. அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை அமைக்க விடாமல் தடுப்பது அரசியலமைப்பு சட்டம். அவர்கள் விரும்புகிற 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சமூக கட்டமைப்பை மீண்டும் இங்கே நிலைநாட்ட விடாமல் தடுப்பது அரசமைப்பு சட்டம். அதுதான் சமூக நீதியை தருகிறது. அதனால்தான் இன்றைக்கு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஓபிசி இவர்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் பேசுகிறார்கள், விமர்சனங்கள் செய்கிறார்கள், விழிப்புணர்வை பெறுகிறார்கள். மேல் சாதி கீழ் சாதி என்கிற வேறுபாடு இல்லை என்று அடித்து சொல்லுகிறார்கள். இந்த மாற்றம் எல்லாம் நிகழக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்க வேண்டும். சூத்திரர்கள் தொடர்ந்து அடிமை வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவர்கள் விரும்புகிற சனாதன சமூக கட்டமைப்பு. இந்த சனாதன சமூக கட்டமைப்பை செய்வதற்காக அவர்கள் ஆட்சி நீடிக்க விரும்புகிறார்கள். அதே வேளையில் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற ஏகாதிபத்திய பொருளாதார கொள்கைக்கு இணங்கி கார்ப்பரேட்டுகளுக்கு, அதானிகளுக்கு, அம்பானிகளுக்கு சேவை செய்வதற்காக ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்தியா விற்பனைக்கு என்று மட்டும் இன்னும் எழுதவில்லை. இந்தியா ஃபார் சேல் என்று மட்டும் எழுதவில்லை. வெளிப்படையாக பொதுத்துறைகளை, பொதுத்துறையின் பங்குகளை விற்கப் போகிறோம் என்று அறிவித்தது மட்டுமில்லாமல் பொதுத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களையும் விற்கப் போகிறோம். ஒரு அரசு வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் இப்படி பேசுவது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்க முடியும்? யாருக்காக விவசாயத்தை இவர்கள் தனியார் மயப்படுத்துகிறார்கள், கார்ப்பரேட் மயப்படுத்துகிறார்கள்? அதானி அம்பானிகளுக்காக. இவர்கள் இந்துக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை, அதானி அம்பானிகளுக்காக. அருமை தோழர்களே, இதை பற்றி விரிவாக பேச மணிக்கணக்கிலே நேரம் தேவைப்படும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மிகவும் ஆபத்தானவர்களின் கைகளில் இந்த தேசம் சிக்கிக் கொண்டது. மிக மோசமான மோசடி பேர்வழிகளின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. மக்களை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி, முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி, மோதவிட்டு ரத்தம் நக்கி பிழைக்கிற கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. இவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. ஆனால் அதிமுக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. அதிமுகவையே இவர்கள் காலி செய்ய போகிறார்கள். இது நடக்கத்தான் போகிறது தோழர்களே. அவர்களின் முழக்கங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. அதற்கு என்ன பொருள்? காங்கிரசோடும் கழகங்களோடும் நமக்கு முரண்பாடுகள் கூட இருக்கலாம், அது வேறு.
ஆனால் காங்கிரஸே இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத இந்தியா என்றால் அதற்கு என்ன பொருள்? எதிரியை முற்றாக அழித்தொழிப்போம் என்று சொல்லுவதே பாசிச சிந்தனை. மாற்று கருத்தை இருக்கக்கூடாத முற்றாக அழித்தொழிப்போம் என்பதே பாசிச சிந்தனை. இது கேவலமான ஒரு சிந்தனை. எதிர்கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய துணிச்சல் வேண்டும், எதிர்கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வேண்டும். அவர்களை இல்லாத அழித்தொழிப்பே என்பது மிக கேவலமான அநாகரிகமான ஒரு அரசியல். ஆனால் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று அறிவித்திருக்கிற நிலையிலும் அதிமுக விழித்துக் கொள்ளவில்லை. பெரியாருடைய சிலைக்கு காவி பூசுகிறார்கள், அதிமுக ஆத்திரப்படவில்லை. இதுவரையில் அம்பேத்கர் சிலைகளைத்தான் அவமதித்துக் கொண்டிருந்தார்கள். சாதி வெறியர்களுக்கு அம்பேத்கரை பார்த்தால் பிடிக்காது. பாவம், அவர்களின் அறியாமையை எண்ணி நாம் பரிதாபப்படுகிறோம். ஆனால் இங்கே புதிதாக பெரியாரை குறிவைக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திமுகவை மட்டும் குறிவைத்து அரசியல் செய்யக்கூடிய அநாகரிகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன இங்கு நடந்து கொண்டிருக்கிறது? அதிமுகவோடு சேர்ந்து அதிமுக முதுகில் சவாரி செய்து கொண்டு அதிமுகவை அழிக்கிற வேலையையும் அது செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், தேர்தலுக்கு பிறகு அதிமுக எப்படி சின்ன பின்னமாக சிதறப் போகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெறக்கூடியவன் கூட பாஜகவை நோக்கி போவான், விலைக்கு வாங்கி விடுவார். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டை ஏவி அச்சுறுத்தி சேர்க்கிற நிலை. நமக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது, எவனையும் ஏவி விட முடியாது. எவன் வந்தாலும் பேப்பர் தான் அள்ளிட்டு போவான், வெறும் பேப்பர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துண்டறிக்கையில தான் அள்ளிட்டு போவான். அதுவும் சனாதனம் ஒழிகன்னு எழுதியிருக்கிற துண்டறிக்கையில் தான் அள்ளிட்டு போவான். அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும், அதுவும் அம்மா இல்லாதனால சுதந்திரமா எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சிருக்கான். ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் இன்றைக்கு கோடீஸ்வரன். அப்புறம் அவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டானா? அதிமுகவை அழிக்கிறதுக்கு இது ஒன்னே போதும். தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தான் முதலில் காலி செய்யும். அவர்களின் நோக்கம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஆட்சி உருவானால் திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக பிஜேபி வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிமுக வர வேண்டும் என்பதல்ல அவர்களின் திட்டம். அதற்காக எதையும் செய்வார்கள். திமுகவை வரவிடாமல், திமுக கூட்டணியை வரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அது அவர்களால் முடியாது. திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், திமுக கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும், திமுக கூட்டணி தான் இங்கே வலிமையோடு இருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே அவர்கள் செய்த அவலங்களை மக்கள் உணர்ந்துதான் வைத்திருக்கிறார்கள். நீ ஆண்ட்ராய்டு போன் கொடுத்தால் கூட ஊழல் பணத்தில் கொடுக்கிறாய் என்பது மக்களுக்கு தெரியும். நீ அவனுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை தந்தால் கூட அது கொள்ளையடித்த ஊழல் பணம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாது. 25 ஆண்டுகளுக்கு முன்பால் வெறும் நடிப்பை நிஜம் என்று நம்பிய தமிழர் இன்றைக்கு நடிப்பு வேறு நிஜம் வேறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தமிழனாக இருக்கிறார். எல்லோரையும் மதிப்பீடு செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கிறார். எனவே இவர்கள் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும், ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தாலும், கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திமுக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தும் நிலை வரும். ஆனால் எதிர்கட்சியாகத்தான் வர வேண்டும். இங்க முடியாது, தமிழ்நாட்டில் முடியாது. அதுக்குதான் அதிமுகவை பலி கொடுக்க போகிறார்கள். நிச்சயமாக எடப்பாடியால், ஓபிஎஸ் அவர்களால் அதிமுகவை காப்பாற்ற முடியாது. இது நடக்கத்தான் போகிறது. நமக்கு கவலை என்னவென்றால், முரண்பாடு இருந்தாலும் கூட அதிமுக திமுக என்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்ததால் தான் இதுவரையில் சனாதன சக்திகளால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை, வேரூன்ற முடியவில்லை. அதை தடுக்கிற வலிமை அந்த கட்சிகளுக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்றாலும் தேர்தல் நேரத்தில் சொன்னார், மோடியா லேடியா, மோதி பார்ப்போம் வா என்று சவால் விடக்கூடிய துணிச்சல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. எடப்பாடியால் சொல்ல முடியுமா? கை சுத்தம் இல்லை, அதனால் சொல்ல முடியாது. அச்சம்,
பீதி. அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறார்கள். 60-70 இடம்லாம் கேட்க மாட்டான், 30 இடம் தான் கேட்பான். பிஜேபி 30 இடம் தான் கேட்பான். ஆனால் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய இடங்கள் இருந்தால் அவை அத்தனையும் பின்னால் பிஜேபிக்கு தான் என்கிற அரசியல் இங்கே அரங்கேற போகிறது. தோழர்களே, தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் செய்கிற அரசியல் அநாகரிகமானது என்பதை போல தேர்தலுக்கு பின்னால் செய்யவிருக்கிற அரசியலும் அநாகரிக அரசியல். அப்படிப்பட்ட சாதியவாத அரசியல், மதவாத அரசியல், அநாகரிக அரசியல், அருவருப்பான அரசியல் இந்த மண்ணில் ஒருபோதும் கூடாது என்றால் நாம் அனைவரும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றிகரமாக மக்களை சந்திக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த தேர்தலில் நாம் கொடுக்கிற அடி இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று சனாதன சங்கிகள் மிரண்டு ஓட வேண்டும். வடநாட்டை நோக்கியவர்கள் ஓட வேண்டும் என்கிற அளவிலே நாம் ஒருங்கிணைந்து நிற்போம். இடதுசாரிகள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒற்றை துணையாக இருப்போம்.